தேனி வைக்கிறாங்க. டாபர் அது கீழே சக்கரை. சாரி அதனால கெங்கரை பக்கம் இருந்து இந்த ஆதிவாசியை கொண்டு கொடுப்பாங்க. அது 2 வருஷம் 5 வருஷம் வச்சிருந்தா கூட ஒண்ணுமே ஆகுறது இல்லை. அப்ப அந்த ஆள் தேடி கொண்டு அந்த கொடுக்கக்குள்ள கேட்டா எப்படியப்பா தேடி போயிருந்தாக்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். 1 மாசம் அவங்க விரதம் இருப்பாங்களாம். தேடி இருக்கிறது முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு போய் தேடி இருக்கணும். அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. ஒரு 5-6 பேர் மொத்தமா போய் அந்த மலையில பாறையில உள்ள தேனி எடுக்கிறது. அந்த கையில பிடிச்சிக்கிறது சொந்த மச்சினை. இல்லை வேற ஏதாவது பிடிச்சாக்க அந்த தேனி கொத்தக்குள்ள கோயில் விட்டு ஓடி போயிடுவான். அக்காவோ தங்கச்சியோ விதவையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப இத்தனை தேனி பிடிச்சி கிடைச்சாலும் கூட விடாம பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனியை இழுத்து அதை சரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய வாழ்வாதாரம். அப்ப அந்த தேனி சாப்பிட அவங்க ஞாபகம் வந்து எனக்கு அந்த அவர் எப்படி கையில கட்டி அவர் மேல போறாரு, பாறைக்கு போறாரு, இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த பாறை இடுக்குள்ள உள்ள தேனி. நீங்க இருக்கக்கூடிய புத்தகத்துல நீங்க இத்தாலி தேனி, அந்த தேனி, இந்தியா தேனி நிறைய இருக்கு. அது அந்த கொம்பு தேன்னா இயற்கையான தேன். அப்ப இது தேனை பத்தி படம் செய்ய தெரியுமே தவிர பிடிக்கதான் தெரியுமே தவிர இதை விட எனக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் ராஜா. இதை பயன்படுத்திக்கிறேன். கர்நாடக பஞ்சாயத்துல இப்ப கேவிகேவோட சேர்ந்து நாங்க ஆடியோ ட்ரஸ்டும் வேலை செய்யறோம். கேவிகே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாங்க உங்களோட எம்ஓயு போடக்கூட நீ இந்த அளவுக்கு கோஆபரேஷன் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கமிட்டட். ராஜா, விஜய், மணிவாசன் சார் எல்லாமே சோ கமிட்டட். எங்களுடைய ஆடியோ ட்ரஸ்டுடைய இந்த ப்ராஜெக்ட் ரீசன்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் இப்போ ஸ்ட்ரென்த்தா போறதுக்கு காரணமே அந்த கிரெடிட் ஷுட் கோ டு ஆடியோ ட்ரஸ்ட் ஸ்டாஃப். உங்க கேவிகே தான் போகணும் ஸ்ட்ரென்த். ஜெய் அந்த கிரெடிட் பூரா உங்களுக்கு தான் போகணும். கை தட்டணும்ல. இப்ப கூட இதை பத்தி மறுபடியும் மேற்கொண்டு அந்த உரத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த ஹாலண்ட்ல இருந்து போன் பண்ணாங்க. நாங்க நம்ம தேடி யாரையும் எக்ஸ்பர்ட் போல தேட வேண்டிய அவசியம் இல்லை. கேவிக்கு அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டாங்க. நான் வந்து 10 lakhs அவங்களுக்கு கொடுங்க, கேவியை கொடுங்க, அந்த ஸ்டடி பண்றதுக்காக கொடுங்க. 3 நாளைக்கு முன்னாடி கொடுங்க. 10 lakhs டூ வச்சுனாரு. அவங்க சைட்டுக்கு 1 crore கொடுத்தாலும் பெரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பிரம்மாண்டமான வேலைகள். அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 10 lakhs rupees we will give for another இன்னொரு ப்ராஜெக்டுக்காக. இதெல்லாம் பண்றது உங்களுக்காக தான். அவருக்காகவோ ராஜாவுக்காகவோ இல்லை, எனக்காகவோ இல்லை, விவசாயிகளுக்காக. மேற்கொண்டு இயற்கை உரத்தை போட்டு அந்த நம்ம அரசாங்கத்துடைய கொள்கை தான். இயற்கை உரம் தான் போடணும். நச்சுத்தன்மை உள்ள உரம் வேண்டாம். நேற்று இன்னைக்கு காலையில ஜோசப் கலாமதியா சொன்னக்குள்ள ஒரு விவசாயி கர்நாடக பஞ்சாயத்து காவிரியில் 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாரு அந்த பூச்சி வந்துருக்காங்க. இப்ப இந்த உரம் போடுறதுனால 10,000 ரூபாய் மிச்சம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகசூலும் 20% அதிகமாயிருக்கு. 10 கோடி இருக்கிறது 12 கோடி ஆகுது. அப்ப அதனால உங்களுடைய வருமானம் அதிகம் பெறணும். உங்கள் வருமானம் அதிகம் பெறணும். வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்க தோடு தொகை நகை எல்லாம் வாங்கி போடுவீங்க. நீங்க இல்லையா மகிழ்ச்சியா இருப்பீங்க, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதான் எங்களுடைய நோக்கம். கேவிக்குடைய நோக்கமா தான், எங்களுடைய நோக்கமா தான் உங்களுடைய வருமானத்தை பெருக்கணும். இதே விவசாயம், அதே பூமி, அந்த பூமி ஒன்று பெருசா ஆக போறது இல்லை. 5 ஏக்கர் 10 ஏக்கர் ஆக போறது இல்லை. அது இருக்கக்கூடிய 1 ஏக்கர்ல இப்ப அதிகமான மகசூல் தோன்றுகிறது தான் அந்த கேவிக்குடைய ஆடியோ ட்ரஸ்டுடைய நோக்கம். எனவே சந்தர்ப்பத்தை கொடுத்த கேவிக்கு இந்த டீமுக்கு நன்றி.